அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரிஸ்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. மதர் தெரேசா ஹிஸ்ட்ரி சொல்லு. வணக்கம்டா மாப்பிள்ள, ஃப்ளோரிடால இருந்து. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது எனக்கு ஃபேவரட்டான வீடியோவாக இருக்க போகுது. எத்தனை ஆர்மி டோலிகள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஓம்புன்னு கதற போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிஎஸ் எப்போ தெரியும்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள்லாம் பிடிஎஸ் ஆர்மி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க. லைக் ஐ வாஸ் லைக், யாருடா அவனுங்க, யார் அப்படின்னு கேட்குறப்போ சொன்னாங்க அவங்க இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி பாட்டெலாம் பாடுவாங்க, கேபாப்பு அப்படிலாம் சொன்னாங்க. நானும் எக்ஸைட்டடாக வீட்டுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாம் பொண்ணுங்க மாதிரி இருந்தாங்க. டு பி ஹானஸ்ட், எனக்கு டக்குன்னு பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், அந்த குரூப்பில் பொண்ணுங்களும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லோரும் என் மேலே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொண்ணுங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல, எனக்கு டக்குன்னு பார்க்க அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொன்னோடனே அவங்களாம் என் மேலே கோச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லி பாட்டு மட்டும் கேட்டேன். பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 9th 8th ஆரம்பித்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்போலேருந்து அந்த ஹைப் ஆரம்பித்ததுலேருந்து இப்போது வரைக்கும் குறையவே இல்லை. எவனா பார்த்தாலும் இந்த பிடிஎஸ்க்கு உருகிறது, ட்ரெயின் விடுறது, இது ஸ்டேட்டஸ்லையும் ஸ்டோரிலையும் ட்ரெயின் விட்டாலும் பரவாயில்ல. ஐயோ, அவனுங்க போடுற ஸ்டேட்டஸ் தான் என்னால் தாங்க முடியாது. 18 வயசுக்கு இளவலுவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஆடைகளை தூரவிடு, ஆசைகளை சேரவிடு, இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுவானுங்க. எனக்கு தலை வலிக்குது சார். இவன் செருப்பாலடி வாங்குறதுக்கு கூட அவன் தயங்க மாட்டான். இந்த நபர் இருந்தால் எங்களால் இங்கே இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை என்ன சார் பாவம் பண்ண? விரக்தியின் உச்சத்தில் வரும். நீங்கள் எல்லாரும் உட்காருங்க கீழே. என்னால் இருக்க முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க சார். எடிட் பண்ணி போடுறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் கீழே பொண்ணுங்க, ஜிமின் தான் என் புருஷன் தெரியுமா, வி தான் என் புருஷன், நான் தான் அவனை கட்டிக்க போகிறேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அடி சண்டாளச்சிருக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவேன்? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுதான் முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. சரி அதுல அத ஒரு பாட்டு பாடு. சரி இரு. பிடிஎஸ் நான் குட்னு சொல்றதுக்கு நீ இப்போ ஒரு பாட்டு படிக்காம. நுகனரில் மகாதோ காயே கருக்கில் காந்தாகோ இசை அம்மா நீனாலேகோ லேகோ கோ கோ ஹசாருல் மனாஹ. அவ்வளவுதான் தெரியும். கொக்கோ நடுவுல வந்ததுல. இது கொரியா பாஷையா? இது மீனிங் என்னால எல்லாத்தையும் முடியும், இதுக்கு மேல எதுவும் வேணாம். அவங்கள பாக்குறதுனால இவளுக்கு என்ன நல்ல விஷயம்? அவங்கள பாக்குறதுனால உனக்கு என்ன நல்ல விஷயம்? பார்த்தா போதும் சார். என்ன பார்த்தா போதும்? ஓ சைட்டா பாரு, அவங்க மிஸ் தலையாட்டுறாங்க. பாத்தீங்களா இந்த பிள்ளைகளை, இன்னைக்கு தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. நிறையா பொண்ணுங்க பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட வாழ்க்கையின் ஒரே ஒரு லட்சியம், குறிக்கோள் எல்லாமே பிடிஎஸ்ஸை ஒரே ஒரு தடவை நேரில் பார்த்தா போதும் என் வாழ்க்கையில் பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ணிட்டேன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடச்சிருமா. என் ஃப்ரெண்ட்ஸே நான் சொல்லி கேட்டிருக்கேன். எந்த பயனும் இல்லை. பிடிஎஸ் பற்றி கான்டென்ட் பண்ணணுன்னு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அதோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. அதில் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பிடிஎஸ் ஆர்மியாக இருக்கும் அந்த பொண்ணு. அதனால் அந்த பாய் ஃப்ரெண்டை என்ன பண்ணணுன்னா, நீ கொரியன் ஹேர் ஸ்டைல் மாறிக்கோ, கொரியன் சாப்பாடு சாப்பிடு, கொரியன் சீரீஸ் பாரு, கொரியன் பாட்டு கேளு அப்படின்னு
எப்போ பேசினாலும் கொரியன் 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 சீரிஸ் கேப்பாப் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கும் அந்த பொண்ணு. அதனால இந்த பையன் ஒரு நாள் கோவமாக என்ன பண்ணிடுவான், உனக்கு வந்து கொரியன் பசங்க முக்கியமாக, பிடிஎஸ் முக்கியமாக, நான் முக்கியமா அப்படின்னு கேட்குறப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லிடும், எனக்கு பிடிஎஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடும். உனக்கு நான் முக்கியமா இல்லை இந்த பிடிஎஸ் முக்கியமா? எனக்கு பிடிஎஸ் தான் முக்கியம், நீ கிளம்பு. இந்த பையனும் வந்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஒரு அக்கா வந்து அட்வைஸ் போடுவாங்க. அது அவங்க வந்து அவங்களோட செல்ஃப் ப்ரிஃபரன்ஸு, நீ யாருடா சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கேட்கவும் இவன் மனசு மாதிரி என்ன பண்ணிடுவான்னா இவனே ஒரு முழு கொரியனா மாதிரி அந்த பொண்ணோட சேர்ந்துடுவான். என்ன வேணும் உனக்கு? அண்ணியங்சியோ 정말 미안해요. எதுக்கு இப்போ தப்பா கொரியன் பேசிட்டு இருக்க? 사랑해 자기야. கிரிக்கெட் பார்க்கலனா நீ ரெட் ஃப்ளாகுன்னு சொல்கிற பையனும், பிடிஎஸ் பிடிக்கலனா நீ ரெட் ஃப்ளாகுன்னு சொல்கிற பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்தில் ரெட் ஃப்ளாக் தான். யாருமே இந்த உலகத்தில் க்ரீன் ஃப்ளாகே கிடையாது. சூஸ் யுவர் பெஸ்ட் ஷேட் ஆஃப் ரெட். நான் வந்து ஜென்ரல் ஃபேன்ஸை நான் வந்துட்டு சொல்லலை. லைக் எனக்கு பிடிஎஸ் பிடிக்கும், எனக்கு வி பிடிக்கும், எனக்கு வி மேலே க்ரேஸாக இருக்குன்னு சொல்கிறவங்க, ஜிமின் மேலே க்ரேஸாக இருக்குன்னு சொல்கிறவங்கள பற்றி நான் இங்கே பேசவே இல்லை. நான் வந்து ஒரு இமோஷ்னலி அவங்க பிடிஎஸ் மேலே ஒரு ஃபூலாக இருக்காங்க பாருங்களேன். லைக் லைஃபே அவங்க மேலே தான், எனக்கு பிடிஎஸ் போயிட்டா எனக்கு அதுதான் வந்து கனவு லட்சியம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, நான் அவங்கள பற்றி தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 சின்ன பொண்ணுங்க கூட 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு ட்ரெயினில் நாங்கள் வந்து சவுத் கொரியாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லி கேட்டிருக்கேன், எனக்கு நான் டிப்ரெஷனாக இருக்கும்போது அவங்க சாங்ஸ் கேட்டதுனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன், எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. ஜென்யூனாக சொல்லணுன்னா எனக்கு இந்த பிடிஎஸோட ஹிஸ்ட்ரி, அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் லைக் எங்கள் அப்பா அம்மாவை விட அவங்க தான் பெருசு, அவங்களுக்காண்டி என்ன வேணால் பண்ணுவேன், அந்த அளவு பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை.